அவங்க கொடுத்த அழுத்தத்துக்கெல்லாம் எங்க தலைவன் கட்டையா இருந்தா நொறுங்கி போயிருப்பான். எங்க தலைவன் பலூனா இருக்கிறதுனால தான் அவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கெல்லாம் தலைவன் பிதுங்கி நின்றுட்டு இருக்கான். பலூனு அழுத்தம் பிதுங்கி வேற மாதிரி இங்க போதே. கெரியரோட உச்சத்துல அழுத்தம் இருக்கும். அப்பத்துல இருந்து கெரியர்னு இருந்தீங்க. அந்த கெரியர் எடுத்துட்டு வந்தா பசியா இருக்கிற நானும் சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடலாம். சீக்கிரத்துல சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அவ்வளவு மக்களும் எங்களை நம்புறாங்க. முதல்ல உங்க தலைவர் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரா? அரசியலுக்கு வராம அந்த மேடையில மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் இதான் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்காக? அடிச்ச பணத்தை எல்லாம் பாதுகாக்கிறது தான் வந்திருப்பாரு. கண்ணுக்கு எதிர்ப்புற ஊழல் பண்ணான்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஏன் பங்கு கேட்பீங்களோ? எங்க ஆட்சியில ஊழல் கரையே படாது. ஏன் எல்லாருக்கும் சர்ஃபெக்சல் கொடுத்து கரையை போய்க்கிறீங்களோ? இப்போ நடிக்க தானே சார் செய்யறாரு. இப்பவும் நடிக்கிறாரா? ஆமா, டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடிக்க தான் செய்யறாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் இருக்காரு. ஏன் இதோட நிப்பாட்டிட்டீங்க? இன்னும் சொல்ல வேண்டியது நான் புருஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு. பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் யாரு? அம்பேத்கர். அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மா. அதே இங்கிட்டு பார்த்தா ஜான்சி ராணி. ஜான்சி ராணியா சார்? கையில கத்திய வச்சிருந்தா ஜான்சி ராணியா? வேலு நாச்சியார் சார். அது கூட்டத்தை விட்டு தனியா போற ஒரு பெண்குயினை வச்சு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆமால, அது நல்லா இருந்திருக்குல்ல. இந்த ஸ்டோரியோட அந்த ஸ்டோரி நல்லா இருந்திருக்கு. தனியா போய் செத்துறோம். என் தலைவன் ஒண்ணு மூளை இல்லாத கிடையாது, புரியுதுங்களா? என் தலைவன் ஒரு ஆண் குயின். இது ஆண் குயினா? எல்லாரும் சுதந்திரமா வேலை செய்யணும், சுதந்திரமா வேலை செய்ய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மேடையில உட்காந்துருக்கிற புசியானந்த பாக்குறாரு. ஆபீஸ் பாய டீ போட விட மாட்டாரு. பாத்ரூம் கழுவு சொன்னா கழுவிடுவாருங்க. அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு உங்க தலைவர். உண்மையிலேயே மேலிடத்துல இருந்து அழுத்தம் கொடுத்தாங்களா? எங்க அழுத்தம் கொடுக்காமையா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்த அழுத்தத்துக்கெல்லாம் எங்க தலைவன் கட்டையா இருந்தா நொறுங்கி போயிருப்பான். எங்க தலைவன் பலூனா இருக்கிறதுனால தான் அவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கெல்லாம் தலைவன் பிதுங்கி நின்றுட்டு இருக்கான். பலூனு அழுத்தம் பிதுங்கி வேற மாதிரி இங்க போதே. வேற மாதிரி போகுதா? என்ன வேற மாதிரி போகுது? அதெல்லாம் வேணாம், சொல்லுங்க. கெரியரோட உச்சத்துல ஒருத்தர் இருக்கான்னா இந்த அழுத்தம் இருக்கதான் செய்யும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மத்தவெல்லாம் கீழே இருந்து உச்சத்துக்கு போவான். எங்க தலைவர் கெரியரோட உச்சத்துல இருந்து கீழே வர்றாரு. கீழே இருந்து மேல இருந்து கீழே வந்தா கீழே தானே வரணும். கீழே இருந்து மேல ஏறி போனதா சார் மேல. ஓ ஐயோ, கெரியரோட உச்சத்துல அழுத்தம் இருக்கும். சரி, அப்பத்துல இருந்து கெரியர்னு இருந்தீங்க. அந்த கெரியர் எடுத்துட்டு வந்தா பசியா இருக்கிற நானும் சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடலாம். சீக்கிரத்துல சொல்லுங்க. எது புரியல? கெரியர்னு சொல்றீங்களா? அந்த கெரியர்ல இருந்தா சாப்பிடலாம், பசி எடுக்குது, சாப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலாம். மறந்துட்டீங்களோ? எங்க வச்சேன்? நான் சாப்பிடுற கெரியர் சொல்லல. வேற எந்த கெரியர்? என்னங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நான் கெரியரோட உச்சம்னு சொல்றேன், தலைவனோட பொசிஷன் சொல்றேன். ஓ, அந்த கெரியரை சொல்றீங்களா? நான் இந்த சாப்பாடு கெரியர் சொல்றேன்னு நினைச்சேன் சார். அது கேரியர், இது கெரியர். சரி சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? ஏதோ படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்களா? என்ன ஏதாவது புரிஞ்சு பேசுறீங்களா, அறிஞ்சு பேசுறீங்களா, படிச்ச மாதிரியா பேசுறீங்க? தற்குறித்தனமா பேசிட்டு இருக்கீங்க. நான் தற்குறித்தனமா பேசுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க சார். முதல்ல நம்பிக்கை வேணும். முதல்ல நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அவ்வளவு மக்களும் எங்களை நம்புறாங்க. மக்கள் உங்களை நம்புறது இருக்கட்டும், முதல்ல உங்க தலைவர் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரா? அவரை நம்பாம தான் இந்த கூட்டம் கூட்டி அரசியலுக்கு வந்தாரா? அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியல் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்கிறாரோ, ஆனா வந்திருக்கிறாரு. அரசியலுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? புரியல. என்னங்க நீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? அரசியலுக்கு வராம அந்த மேடையில மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் இதான் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்காக? அரசியலுக்கு வராம சும்மா வீட்டுல இருக்கிறவனுங்க இதெல்லாம் பண்ணுவானுங்களா? ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? உச்சத்துல இருந்து வந்துட்டா சொல்றீங்க. வேற எதுக்காக வந்திருப்பீங்க? அடிச்ச பணத்தை எல்லாம் பாதுகாக்கிறது தான் வந்திருப்பாரு. அடிச்ச பணமா? ஹலோ, எங்க தலைவன் ஆட்சியில ஊழலே நடக்காது. அப்படி எவனாவது கண்ணுக்கு எதிர்ப்புற ஊழல் பண்ணான்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஏன் பங்கு கேட்பீங்களோ? பங்கு கேட்போமா? இந்த துண்டை போட்டு கையில இப்படி பிடிச்சு கேட்பாங்களா, அது மாதிரி கேட்பீங்களோ பங்கு? புரியல. என்னங்க என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க?
ஓ அப்ப அது வேண்டாமா, பர்சன்டேஜ்ல கேட்டுருவீங்களோ? ஏங்க அதாவது வந்ததுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு எகைன்ஸ்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, தெரியுதா தெரியலையா? நான் அகைன்ஸ்டா பேசுறேன்? நீங்க பேசுறீங்க, நான் கேக்குறேன். இதுல வந்து அகைன்ஸ்டா பேசுறேன் அது இதுன்னு சொல்றீங்க. சரி, கண் எதிர்க்க ஊழல் நடக்கிறத பார்த்து சும்மா இருக்க மாட்டேனீங்களா? வேற என்னதான் பண்ணுவீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்க ஆட்சியில ஊழல் கரையே படாது. ஏன் எல்லாருக்கும் சர்ஃப் எக்ஸல் கொடுத்து கரையை போய்க்கிறீங்களோ? சர்ஃப் எக்ஸல் கொடுத்து கரை போய்க்குவோமா? நாங்க என்ன ஆட்சி நடக்க வந்தோமா இல்ல துணி துவைச்சு கொடுக்க வந்தோமா? அதான் உங்க ஆளு துவைச்சு எடுத்துருவேன் அப்படின்றாரு. ஒருவேளை துணி துவைக்கிறது தான் வந்துட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏங்க என்னங்க எது பேசினாலும் இப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. அதாவது ஏனாங்க முடியலதான். நீங்க சொல்ற மாதிரி முடியலதான், இன்னும் இருக்கு. என்ன முடியல? ஆமா, வெளிவராத ஒரு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து இவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களே, இது பேர் என்னது? ஊழல் இல்லையா? ஹலோ, பிளாக்ல வித்ததுன்னா தியேட்டருக்காரன், புரியுதுங்களா? அந்த தியேட்டர் எல்லாம் யாருகிட்ட இருக்குது? யாருகிட்ட இருக்கு? முழு தியேட்டர் திமுக காரன்ட்ட இருக்குது. படம் உங்களுதுங்க, ஹீரோ உங்கால் தானே. ஏங்க படம் எங்க படமா இருந்தாலும் எவன் தியேட்டர் வச்சிருக்கான்? திமுக காரன் தானே தியேட்டர் வச்சிருக்கான், எல்லா தியேட்டரையும். அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அப்ப அவன் தானே ஊழல் பண்ணிருக்கான், நாங்க ஊழல் பண்ணோமா? இது புதுசா இருக்கு, டைவர்ட் பண்ற விஷயம் இது சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு. டைவர்ட் பண்றோமா? ஏங்க வேணாங்க. எங்க தலைவன் நல்லது பண்ணி கெட்டதே நினைக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு. நல்லது பண்ணிருக்காரா? அப்படின்னா நல்லது பண்ணிருக்காரு சொல்லிருக்காருல. என்ன சொல்லிருக்காரு? நல்லது பண்ணி கெட்டதே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நான் மாறிட்டேன் சார். காசை வாங்கிட்டு படம் நடிச்சிருக்காரு, இதுல என்ன நல்லது பண்ணிருக்காரு? இது இன்னும் சொல்ல போனா நிறைய ப்ரொடியூசருக்கு கெட்டது பண்ணிருக்காரு. பல படங்கள் ஓடல உங்க ஆள், அதனாலே பல ப்ரொடியூசரை துண்ட போட்டு ஓடிட்டாங்க. இதுல நல்லது பண்ணிட்டேன் இருக்காரு. ஒரு விஷயம் நல்லா திருப்பி படம் எடுக்கிறப்ப ப்ரொடியூசர்ல காசோட தானே வந்தான். ஆமா, வர்றான்ல. காசு இல்லாம பிச்சை எடுக்கிறவன வந்தான் இல்ல, எங்களை வச்சு சம்பாரிச்சான்ல. சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல என்ன பண்ணா? மறுபடியும் சம்பாதிக்கிறது, மறுபடியும் ஏதாவது படம் பண்றானுங்க, பிச்சை எடுக்கிறானுங்க. இதுல லாபம் அடைஞ்சது உங்க ஆள் தானே. இதுல என்ன உங்க ஆள் நல்லது பண்ணாருன்ற? இப்போ நடிக்க தானே சார் செய்யறாரு. இப்பவும் நடிக்கிறாரா? ஆமா, டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடிக்க தான் செய்யறாரு. இந்த நடிப்புக்கு யாரு காசு கொடுக்குறாரு தெரியல, யாரு ப்ரொடியூசர்னு தெரியல. ஹலோ, இது என்ன கட்சியா சினிமா படமா? சினிமா படம் மாதிரி தான் தெரியுது. சினிமா படத்துக்கு மாதிரி தெரியுதா? டிவிக்கே திரைப்படம். டிவிக்கே. ஹலோ, ஏன் திருப்பி சொல்றேன், என்னங்க இது? ஹலோ, தயவு செஞ்சு சரியா பேசுறது மாதிரி தான் என்கிட்ட பேசுங்க, இல்லாட்டா பேசாதீங்க. நீங்க சரியா பேசுறீங்களோ? அப்புறம் பாக்குற மக்களுக்கு தெரியும் சரியா பேசுறீங்களா இல்லையா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க தலைவர் வந்து ஒவ்வொரு வீட்லயும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் அண்ணனாவும் தம்பியாவும் புள்ளையாவும் இருக்காரு. ஏன் இதோட நிப்பாட்டிட்டீங்க? இன்னும் சொல்ல வேண்டியது நான் புருஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு. புருஷனா இருக்க? ஆமா, அத ஒரு அம்மா சொல்லல, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கு? என்ன சார் சொல்றேன்? ஒரே ஒரு பொம்பளை சொன்னா உடனே புருஷனா இருக்கணுங்களா சார்? உங்க கட்சி பெண்மணி தான் இப்படி சொன்னாங்க, அவங்களெல்லாம் போய் கேள்வி கேட்க மாட்டீங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டா என்ன கேள்வி வந்து கேட்கிறீங்க? ஹலோ, சும்மா ஏதாவது விளக்கம் கொடுக்கறோம்னு சொல்லி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் எங்க தலைவர் வந்து அண்ணாவா இருக்காரு. அண்ணாவா இருக்காரா? ஏங்க மத்த கட்சிக்காரங்க அண்ணா வச்சிருப்பாங்க. அண்ணாவை வச்சிருக்காங்களா? எல்லாம் வச்சிருக்கானுங்க, பேருக்கு வச்சிருக்கானுங்க, மறந்துட்டானுங்க. புரியுதுங்களா? நீங்க நாங்க நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நாங்க மறக்காம இருக்கிறது நாங்க மட்டும்தான். ஆனா பேனர்ல அண்ணா அதோட போட்டோவே காணுமே எங்கேயுமே. என்ன கேள்வி இது? கட்டின பொண்டாட்டிக்கு போட்டோவுல இருந்தாதான் புருஷன் அப்படிங்கிறது மாதிரி. வேற நீங்க அண்ணான்னு சொல்லிட்டு மூச்சு முடிக்க கத்துறீங்க, ஆனா பேனர்ல அண்ணாதோட போட்டோ ஒரு மூலையில கூட போடவே இல்லையே. ஏன்? அங்க அதை விட பெரிய ஆட்கள்லாம் வச்சிருந்தோம்ல. ஒரு பெரியார் இருந்தார்ல, பெரியாருக்கு கீழே தானே அண்ணா. பெரியார் இருக்கிற இடத்துல அண்ணா வைக்க முடியுமா? ஏன் வைக்க கூடாதா? ஏங்க என்னங்க இது? எது பேசுறாலும் தப்பாவே பாக்குறீங்க. எங்க பெரியாருக்கு நிகரானவர் அண்ணா கிடையாதுங்க. பெரியாருங்கிற ஒரு உருவாக்கம், அண்ணாங்கிறது அது கீழே. புரியுதுங்களா? அண்ணாவோட கொள்கையெல்லாம் நாங்க வந்து மறக்க மாட்டோம், நாங்க எடுத்துக்கிட்டு வழி நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமா, அந்த படத்துல மத்தவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள விட பெரியவங்க, பெரியாரோட பெரியவங்க.
சரி. புரியுதுங்களா? ம். பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் யாரு? யாரு? அம்பேத்கர். அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மா. ம். அதே இங்கிட்டு பார்த்தா ஜான்சி ராணி. ஜான்சி ராணியா சார்? கையில கத்திய வச்சிருந்தா ஜான்சி ராணியா? வேலு நாச்சியார் சார் அது. வேல் நாச்சியார் ஜான்சி ராணி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆமா, ஒரே செயல்திறன் தான். இந்த சுதந்திரத்துக்காக போராடினவங்க. புரியுதுங்களா? ஒண்ணும் தப்பு இல்ல, நான் ஒண்ணும் தப்பாலும் சொல்லல. ஆமா, உடனே திருத்துறாராம். அவங்களும் சுதந்திர போராட்ட வீரர் தான். புரியுதுங்களா? வேல் நாச்சியாரும் சுதந்திர போராட்ட வீரர் தான். ஒண்ணும் தப்பாலாம் ஒண்ணும் பேசியறல. இதெல்லாம் இருக்கட்டும். வேலு நாச்சியாரோட குட்டி ஸ்டோரி சொன்னார்ல, ட்ரெண்டிங்கா சொல்லிருக்கணும்ல உங்க தலைவர். ஏன்னா கூட்டணிக்கு யாருமே வரல, தனியா நிக்கிறாரு. அது போல ஒரு பெண் குயினை வச்சு என்ன பண்ணிருக்கணும், ஒரு ட்ரெண்டிங் ஸ்டோரி ஒண்ணு சொல்லிருக்கணும். கூட்டத்தை விட்டு தனியா போற ஒரு பெண் குயினை வச்சு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆமால, அது நல்லா இருந்திருக்கும்ல. இந்த ஸ்டோரியோட அந்த ஸ்டோரி நல்லா இருந்திருக்கும். ஆமா, அப்படியே தனியா எல்லாம் ஒரு என்ன சொல்றது, 100க்கும் மேற்பட்ட ஒரு பெண் குயின் இருக்கிறப்ப ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தனியா, எல்லாருமே கூட்டணியா இருக்கானுங்க. மத்த கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டணியா இருந்து ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க. ஆனா அதெல்லாம் கூட்டமே சராம தன்னன் தனியா ஒரு கேரக்டர் டிராவல் பண்ணி போகுது அப்படிங்கறது. அந்த 70 கிலோமீட்டர் டிராவல் தன்னன் தனியா டிராவல் பண்ணுதுன்னா அந்த கெத்து தில்லு அப்படிங்கிறது இருக்குல்ல, தனியா போய் செத்துறோம். இப்ப தெரியுதா என் தலைவன் ஏன் பெண் குயின் கதை சொல்லலன்னு? ஆமா, என் தலைவன் ஒண்ணும் ஹலோ என் தலைவன் ஒண்ணும் மூளை இல்லாதவன் கிடையாது. புரியுதுங்களா? என் தலைவன் ஒரு ஆண் குயின். இது ஆண் குயினா? ஆனா குயினா? அது முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. ஹலோ, ஆண் குயின் சார். பெண் குயின் வர்க்கத்துல ஆணா இருந்தாலும் அது பெண் குயின் தான். ஏங்க என்னங்க அது? பாத்தீங்களா? கரெக்ட் தான். என் தலைவன் ஏன் பெண் குயின் கதை சொல்லலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? தெரிஞ்சிருச்சு. அதை விட வேண்டியதானே? அப்புறம் என்ன? சரி, எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடும் போது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுல ஜாக்கிரதையா இருப்பீங்க? ஒவ்வொரு ஓட்டு நம்ம ஓட்டு தானே பாக்கணும். ஆமா, நமக்கு தான் உழுவுதா, நமக்கு தான் போடுறாங்கிறது எல்லாம் கள்ள ஓட்டு போடுவாங்க. அதனால எப்படி இத பாதுகாப்பீங்க? அதான் தலைவர் சொல்லிருக்காருல, அதுக்கான ஐடியாவெல்லாம் வெளியில சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாம் செயலா படுத்துருவோம். எப்படி பின்னாடியே போவீங்களோ? மை வச்சோன்னு அவன் யாருக்கு குத்துறான் அப்படின்றத பாக்குறதுக்கு போவீங்களோ? இல்ல ஓட்டு மிஷினை தூக்கி வந்துடுவீங்களா? இல்ல புரியல, நான் என்ன பாதுகாக்கணும்ன்றாரு அவங்க தலைவரு. இப்படிதான் பாதுகாப்பீங்களான்னு கேக்குறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு தான் விழுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்க தலைவர் தான். எங்க தலைவர் சொல்ற ஒரு விஷயத்த அவமதிக்கிறோம்ல, மேடையில இருக்கிற அத்தனை பேரும் சரின்னு சொல்லி தலையாட்டுறான், மேடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அத்தனை பேரும் சரின்றான். ஆனா இப்படி கேனத்தனமா ஒரு கொஸ்டின் பண்றப்ப இது என்னத்த புரியல எனக்கு. இல்ல, உங்களுக்கு தான் ஓட்டு விழுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒன்னு இப்படிதான் ஃபாலோ பண்ணி போய் கண்டுபிடிக்கணும். வேற எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னங்க அது பைத்தியக்காரத்தனமா? இல்ல வேற நீங்களே கூட்டிட்டு போயிட்டு விரல போட்டு அமுக்கி விட்டுருவீங்களா? பிஜேபி காரன் பண்ற வேலையெல்லாம் நாங்க பண்ணுவோமா? ஓ, பண்றீங்க. அப்போ பண்ண போறீங்க? பண்ண போறோமா? என்னங்க அது? கடுப்பாகுதுங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது இன்டர்வியூ மாதிரியே தெரியல. என்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, என்னை வெறுப்பேத்தி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்? நான் ஏன் சார் உங்களை வெறுப்பேத்துறேன்? இன்னொன்னு லாஸ்டா பேசும்போது என்ன சொல்றாரு, எல்லாரும் சுதந்திரமா வேலை செய்யணும் சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது, சுதந்திரமா வேலை செய்ய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மேடையில உட்காந்துருக்கிற புசியானந்த பாக்குறாரு. ஏன் அவரை பார்த்து சுதந்திரமா வேலை செய்ய விட சொல்றாரு? ஏங்க உங்களுக்கு பார்த்தோமே தெரியலையா? 2ஆம் கட்ட தலைவருங்கிறது அவர் தானுங்க. அவரு அடுத்தவங்க வேலை செய்யற விடணும்ல. மேல அந்த ஃபர்ஸ்ட் வரிசையில உட்கார்ந்து இருக்காங்களா, அவங்கள பார்த்து சொன்னாரு. அவங்க எல்லாம் வேலை செய்ய, கீழே இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்யணும்னா வேலை செய்ய நீங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரு. அப்ப விட மாட்டாங்க அவங்க. புசியானது ஆதவர்ஜனாவும் வேலை செய்ய விட மாட்டாங்க சுதந்திரமா. அப்ப ஏதோ ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு இல்ல. ஐயோ, புரிதல் கொஞ்சம் கூட இல்லையா? எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்களா? ஆமா. அப்ப எதுக்கு மத்த கட்சிக்காரங்களா? புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு அவரு. எல்லா வேலையும் நீங்களே செய்யாதீங்க, அவங்களையும் வேலை செய்ய விடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப உண்மையிலேயே கட்சிக்குள்ள இவங்க 2 பேரும் தடை பண்ணல, யாரையும் வேலை செய்ய விடாம தடை பண்ணல, எல்லா வேலையும் இவங்களே செஞ்சுக்கிறாங்க. ஆமாங்க. எங்க புசியா தலைவர் டீ கேட்டாருன்னா உடனே ஓடி போய் டீயை போட்டு கொடுத்துருவாரு. ஆபீஸ் பாய டீ போட விட மாட்டாரு. அவ்வளவு டெடிகேட்டிவா எல்லா வேலையும் அவரே செய்வாரு. பாத்ரூம் கழுவ சொன்னா கழுவிடுவாருங்க. ஓ, பாத்ரூம்லாம் வர கழுவாரு அவரு. ஹலோ,
என்னது எங்க தலைவர் சொன்னா மட்டும் கழுவுவாரு. நீங்க தானே சார் சொன்னீங்க கழுவாருன்ட்டு, அதனாலதான் சார் சொன்னேன் கழுவாரான்னு. ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எங்க தலைவர் எது சொன்னாலும் அதை செய்வாரு. புரியுதுங்களா? அதாவது ஹிட்லரோட படையில அத்தனை பேரு ஹிட்லரோட பேச்சை கேட்டா உடனே செய்வாங்க. இங்க இருந்து விழுந்து சாவுடா அப்படின்னு பாறான். ஏன் என்னன்னு கொஸ்டின் பண்ணாம டொப்புன்னு விழுந்து செத்துருவானுங்க. புரியுதுங்களா? இவங்கிட்ட இருந்து கொடுமை அனுபவிக்கிறதை விட செத்து தொலைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அது உங்களுக்கு புரியுமா? ஓ, ஹிட்லர் கை காட்டணும்னு ஓடி போய் செத்தவங்க எல்லாம் அப்படிதான் செத்தாங்கிறீங்களா? வேற வேணாங்க. எது பேசணும் புரியுதா? அப்படியே திமுக காரன் எதை பேசினாலும் பரட்டி 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 பேசுவானுங்க. ஆமா, எதை பேசினாலும் நீங்க அப்படியேங்க, அப்படியே அச்சு அசல் அப்படியே தான். கருப்பு பேண்ட் சிவப்பு சட்டை எல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லாம சொல்லுவாங்க. ஆமா, போட்டதுனால திமுக காரன் நடுவில் ஒரு துண்டு போட்டா அதிமுக காரன் வெள்ளை கலர் துண்டு போட்டா எங்களுக்கு தெரியுங்க. சரி, எத்தனை படம் வந்தாலும் டிவிகே படம் தோக்காதுன்றாரு. ஒருவேளை உங்களுக்கு சொரி சரங்கு படம் வந்தா என்ன பண்ணுவாரு? எங்க படை அப்படிங்கிறது போர் சூழல், மக்கள் வெள்ளம், புரியுதுங்களா? வீரர்கள், அதுதான் இங்க அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற படம் வரல. சும்மா சொறி படை கடுப்பேத்தாதீங்க. புரியுதுங்களா? ஒரு நான் ஆரம்பத்திலேயே நான் வந்து என்ன உறுதிமொழி எடுத்துட்டு பேசணுங்கிற இடத்துக்கு சொன்னேன். நீங்க அந்த இடத்துக்கே நான் ஊர்ல. புரியுதுங்களா? கண்ணை மூடுங்க. மூடுறேன் சார். உண்மையா உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். ஹலோ, நான் சொல்றேன் சொல். என்னது? ஹலோ, அங்கேயே போய் நின்றுட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களை ஒழிக்கணும் சார். உங்களை ஒழிச்சா தமிழ்நாடு ரொம்ப நல்லா வளர்ச்சியிலே இருக்கு.